பிரியாணியோட முட்டை சேர்த்து சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட் பா. சுவையான வீட்டு சமையலை அனைவரும் வரவேற்கிறோம். இயற்கையான முறையில் செஞ்சு சாப்பிட போகிறோம். நீங்கள் செஞ்சுருக்கிறீங்களா? கருத்து சொல்லுங்க. 5 கிலோ பிரியாணிக்கு தேவையான செலவு பட்டலவங்கெல்லாம் போட்டாச்சு. ருசியாக சமைக்கிறோம், சுவையாக சாப்பிட்றோம். வெங்காயம் எல்லாம் பொன்னிறமாக நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் வாசனையாக இருக்கும் பிரியாணிக்கு. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணக்கிடுச்சு. தக்காளி நல்லா போட்டு வணக்கலாம். ஹாய் மக்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும். நான் வந்து ஜிஎம்எஸ் தமிழா பேசுகிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நண்பன் வந்து சுவையான வீட்டு சமையல் சேனல் வந்து ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. இது நல்ல விஷயமா தான் சொல்லணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் அடுத்தபடி இப்போ நகருக்கான முதல் கட்டமாக ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒரு குடும்பமாக விஷயத்தை வந்து செஞ்சுருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோ பிரியாணி வந்து செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் என்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, வாங்க கண்டிப்பாக வந்து நம்ம செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயற்கையான முறையில் வந்து சமையல் செஞ்சு சாப்பிட்றோம். அது மட்டும் இல்லாமல் சுவையான வீட்டு சமையல் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎம்எஸ் தமிழா சப்ஸ்கிரைபர் இருந்தாங்களா சரி, யாராக இருந்தாலும் சரி, மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களோட ஆதரவு வந்து கண்டிப்பாக தேவை. ஏன்னா இப்போ தான் பேசிக் ஸ்டேஜில் இருக்கிறாங்க இல்லையா, ஒரு சப்போர்ட் நிறைய குறை இருந்தாலும் மன்னிச்சிருங்க, உங்கள் வீட்டு பிள்ளையை நினச்சி மன்னிச்சிருங்க. இப்போ வந்து உங்களோட ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இருந்திருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்டுக்கல் ஆட்டின இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா வணக்காச்சு. இப்போ சிக்கன் கொட்டி நல்லா வணக்கலாம். அப்போ தான் உப்பு காரம்லாம் நல்லா ஏறும். பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் போட்டாச்சு. நல்லா கொதிக்கிட்டு தண்ணி பாருங்க, இவ்வளோ பெரிய ஆலமரம் இருக்கு. இவ்வளோ பெரிய படர்ந்த ஆலமரத்து அடியில் செஞ்சு சாப்பிட்றது தனி என்ஜாய்மெண்ட்டு தான். ஒருவேளை சாப்பாட்டுக்காக எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. சாப்பாடு மட்டும் வீணாக்காதீங்கப்பா. செஞ்சு பிரியாணி எப்படி பாக்குதா? சூப்பர் பா, வெரி நைஸ் பா. ஒரே தட்டில் போட்டு சாப்பிட்றத சாப்பிட்டே இருக்கலாம் எவ்வளோ வேணாலும். நீங்கள் இது மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிரியாணி